சிதம்பரத்துடைய கேள்வி நியாயமான கேள்வி. அவர் இந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த 3 வந்து இவங்க மாத்துனாங்கல்ல. புது பேர் கொடுத்தாங்க. அவர் கேட்டாரு 95% ஏறக்குறைய அதை அப்படிதானே வச்சிருக்கீங்க. நம்பரை செக்ஷன் பேரை நம்பரை மாத்திருக்கீங்க. ஆக்டுடைய பேரை மாத்திருக்கீங்க. அப்படிதான் வச்சிருக்கீங்க. அப்ப மீதி 5% மாத்தணும்னு சொல்லும்போது அது ஐபிசி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா சரியா போயிருக்கும்ல. இப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலையா? எத்தனை ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல? அது காலனியே எச்சமா தானே இருக்கும். காங்கிரஸுடைய எச்சமா இருக்கும். அது இவங்க காலனியுடைய எச்சம். காங்கிரஸ்ங்கிறத நினைவகற்ற வேண்டும் அப்படிங்கிறத தீவிரமா இருக்காங்க. எல்லா விதத்திலையும். இப்ப ஜவஹர்லால் நேருக்குன்னு ஒரு மெமோரியல் இருந்தது. அவர் கடைசியா வாழ்ந்த இடத்த வந்து இந்த நாட்டுடைய முதல் பிரதமர் வந்து 17 வருஷம் ஆண்டாரு. இந்த நாட்டை ஒரு ரேஷனலிஸ்ட் ஸ்டேட்டா கொண்டு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. நல்ல வேளை வட இந்தியாவில் இருந்தார். இல்லைன்னா அவரையும் பெரியார் சைடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சர்வீஸ் பண்ண அந்த மனிதருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து தனியா வந்து ஒரு மெமோரியல் இருந்தது. இவங்க எவ்வளவு கெட்டிக்காத்தனம் பண்றாங்கன்னா அதை மெமோரியல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ், இது வரைக்கும் இருந்த எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கான மெமோரியல் அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்போ மாத்தினா என்ன ஆகும்? அந்த மொத்தமா இருந்த ஜவஹர்லாலுடைய ரைட்டிங்கு, அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அவர் எழுதின கடிதத்துடைய நகல், இது மாதிரி பல ப்ரெஷியஸ் டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருந்துச்சு. இப்போ அத்தனை டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதே. நீங்க 7 பிரைம் மினிஸ்டருக்கும் சேர்த்து ஒரே பிரைம் மினிஸ்டருடைய மெமோரியலை 7 பிரைம் மினிஸ்டர் மெமோரியல் ஆக்கிட்டீங்கன்னா இவருக்கு 1/7 தான் இடம் இருக்கும். 1/7 ஆவது இடம் இருக்கும். அது குறையலாம் இருக்கலாம். இவங்க எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவுதான் இருக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப சத்தம் போடாம இந்தியாவை காங்கிரஸ் ஆண்ட, எப்படி ஒரு காலத்துல வந்து அசோகர் இந்த மாமன்னர் ஆண்டார் அப்படிங்கிற சரித்திரமே 1000 வருஷமா மறைக்கப்பட்டிருந்தது. ஏசியாட்டிக் சர்வே ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி அசோகர் ஆண்டதை பற்றி அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்துட்டு, அசோகாஸ் எடிக்ஸ் அப்படின்னு சாரநாத் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தே பிராட் அவுட் ஆஃப் ஃபேக்ட் இப்படி ஒரு மாமனித பேரரசர் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு அது மாதிரி தான் நேரு நினைவகத்துல அவருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு இடம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா, அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு முன்னால சோனியா காந்தி நேரு தொடர்பான கடிதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அதை எங்க வைப்பாங்க? எதுக்காக கேட்கறாங்க? அதை எடுத்துட்டு வந்து ஃபைல் பண்ணி எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டுருவாங்க. ஏன்னா சோனியா காந்தி வச்சிருந்தா அது வெளிப்படும். நேரு பற்றி மற்ற தகவல் வரும். அது வரக்கூடாது.